தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஜஸ்டின் அருள் மேரி என்பவர்களுடைய திருமண நாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளுக்காக ஆசீருக்காக மன்றாடுவோம். தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே இருக்கின்றோம். இதுவே இந்த மாதத்தின் முதல் வெள்ளியாகவும் அமைகின்றது. எனவே இந்த நாளில் தாமே இயேசுவினுடைய நொறுங்குண்ட இதயத்தை, இயேசுவினுடைய பாடுகளை நினைத்து பார்த்து தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் நம்முடைய பாவ செயல்பாடுகளே இயேசுவினுடைய பாடுகளுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. நம்முடைய அனைத்து பாவங்களையும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் விட்டு விலகி தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய நல்ல செயல்களால் இயேசுவினுடைய பாடுகளுக்கு நம்மால் இயன்ற ஆறுதலை கொடுக்க முன்வருவோம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையை, அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வரம் கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் தொடங்கியிருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்திட கனிவுடன் துணை புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் உடலளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பது அன்றோ நாம் விரும்பும் நோன்பு. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறைவசனங்கள் 1 முதல் 9. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைப்பிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகிவர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டபோது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை.
அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தாயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வசனங்கள் 14 மற்றும் 15. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 14 மற்றும் 15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த நற்செய்தியை பார்க்கிற பொழுது ஆண்டவர் நோன்பிற்கு எதிராக பேசுவதை போன்று தோன்றுகிறது. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் நோன்புக்கு எதிரானவர் அல்ல. மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் முதல் இறை வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாலைவனத்திலே சாத்தானால் சோதிக்கப்படுவதற்காக ஆண்டவர் அழைத்து சொல்லப்பட்ட பொழுது அங்கு 40 நாட்கள் இரவும் பகலும் நோன்பிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல மத்தேயு நற்செய்தியிலே 17வது அதிகாரம் 21வது இறை வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே சீடர்களால் பேய் பிடித்த அந்த சிறுவனிடத்திலிருந்து பேயை விரட்ட இயலாத பொழுது ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டு சீடர்களிடத்திலே சொல்லுவார், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்று சொல்லுவார். ஆக ஆண்டவர் உண்மையிலேயே நோன்பிற்கு எதிரானவர் அல்ல. ஆனால் வெறுமனே சடங்காச்சாரமாக அர்த்தமற்ற முறையிலே நோன்பினை கடைபிடிப்பதற்கு ஆண்டவர் எதிரானவராக இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகம் கூட எப்படி உண்மையான நோன்பு இருக்க வேண்டும் என்பதை அழகாக எடுத்து கூறுவதாக இருக்கின்றது. உங்களுடைய தலையை தாழ்த்தி கொண்டு உங்களிடையே ஒடுக்கி கொண்டு சாம்பலில் அமர்வது அல்ல உண்மையான நோன்பு. உண்மையான நோன்பு என்பது பசித்திருப்பவருக்கு உங்களுடைய உணவை நீங்கள் பகிர்ந்து கொடுப்பது, இருக்க இடம் இல்லாதவர்களுக்கு அந்த இடத்திற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்து கொடுப்பது. அப்படிப்பட்ட அந்த நல்ல மனநிலைகளோடு நாம் செயல்படுகிற பொழுதுதான் நம்முடைய நோன்பிற்கு அர்த்தம் இருக்கிறது. தேவையில் இருப்பவர்களை கண்டுகொள்ளாமல், தேவையில் இருப்பவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யாமல், நாம் எத்தனை நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தாலும் அதற்கு எந்த பலனும் வந்துவிடப் போவதில்லை என்பதுதான் ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளிலே கற்றுத்தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. புனித அகுஸ்தினார் அருமையாக சொல்லுவார், நோன்பிருத்தல் மட்டும் போதும் என்று நினைக்காதீர்கள். நோன்பிருப்பதால் நீங்கள் உங்களை வருத்திக் கொள்கிறீர்கள், ஆனால் எத்தனை பேரை நீங்கள் வாழ்விக்கிறீர்கள்? நீங்கள் நோன்பு இருந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த உணவை எத்தனை பேருக்கு கொடுக்கிறீர்கள்? அதனால் எத்தனை பேர் வாழ்வடைகிறார்கள் என்று ஒரு அருமையான கேள்வியை கேட்கிறார். அன்பு மக்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். தவக்காலம் என்று வந்துவிட்டால் ஒரு சிலர் 40 நாட்கள் நோன்பு இருக்கிறோம், இன்னும் ஒரு சிலர் தவக்கால வெள்ளிக்கிழமைகளிலெல்லாம் நோன்பு இருக்கிறோம். உண்மையிலேயே நாம் வெறுமனே நம்மை மட்டும் ஒருத்தி கொள்கிறோமா? அந்த நோன்பிருப்பதன் விளைவாக, அதன் பயனாக மற்றவர்களுக்கு நாம் வாழ்வளிக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்பொழுது மற்றவர்களுக்கும் வாழ்வளிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய நோன்பின் முழு பலனை, முழு பயனை நம்மால் உய்த்துணர முடியும்.
கடவுளுக்கு ஏற்ற உண்மையான நோன்பு, உண்மையான பலி நாம் நம்முடைய மனதிலே ஏற்படுத்துவதுதான். நம்முடைய நொறுங்குண்ட நெஞ்சம்தான் நம்முடைய மனதிலே இரக்கத்தை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு இறங்குகிற பொழுது, மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற சிறிய சிறிய உதவிகளை செய்கிற பொழுது, மற்றவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுக்கிற பொழுது, அதுதான் உண்மையிலேயே ஆண்டவர் விரும்புகின்ற நோன்பாக, ஆண்டவர் விரும்புகின்ற பலியாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய நோன்பு ஒரு வகையில் இதுவரை ஒரு சடங்காச்சாரமான நோன்பாக எல்லாரும் இருக்கிறார்கள், நானும் இருக்கிறேன் என்பது போன்று இருந்திருக்கலாம். ஆனால் மற்றவர்களை போன்று இனி இராமல், என்னுடைய நோன்பின் விளைவாக, நோன்பின் பயனாக நான் என்னால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு செய்வேன். நான் ஒருவேளை நோன்பிருந்து ஒருவேளை உணவை தியாகம் செய்கிறேன் என்று சொன்னால், தேவையில் இருப்பவரை தேடி கண்டுபிடித்து அந்த ஒருவேளை உணவை அவருக்கு கொடுத்து அவருடைய பசியை ஆற்றுவேன் என்கின்ற ஒரு உறுதியை எடுப்போம். அப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் கேட்பார். அதைத்தான் முதல் வாசகத்தின் இறுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய மாட்சி அப்பொழுது நம்முடைய பின் சென்று நம்மை காக்கும், நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும் என்று ஆண்டவர் திருவாய் மலர்ந்து அருள்கின்றார். எனவே அர்த்தமற்ற விதத்திலே, சடங்காச்சாரமான விதங்களிலே நம்முடைய நோன்புகளை அமைத்து கொள்ளாமல், அர்த்தமுள்ள விதத்திலே, பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய விதத்திலே நம்முடைய இந்த நோன்பை அமைத்துக் கொள்வோம். அப்பொழுது இறைவனுடைய அருள் ஆசீர் நிறைவான விதத்திலே நம்மை வந்தடையும். அப்படிப்பட்ட நல்ல அர்த்தமுள்ள வாழ்வு வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவ காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர்.
அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற மறை சாட்சியர்களான புனித பெர்பத்துவா பெலிசிதம்மாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று வெள்ளிக்கிழமை. எனவே மாலை 6:30 மணிக்கு சிலுவை பாதையானது நடைபெறும். எல்லா ஊர்களிலுமே மாலை 6:30 மணிக்கு சிலுவை பாதை நடைபெறும். அன்பு மக்கள், சிலுவை பாதையிலே பங்கேற்று இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நம்முடைய தவக்காலத்தின் தவ முயற்சியாக இன்றைய தினத்திலே 1 மணி நேரம் நற்கருணை ஆண்டவரோடு செலவிடுவோம். நேரம் கிடைக்கின்ற பொழுது 1 மணி நேரத்தை நற்கருணை ஆண்டவருக்காக ஒதுக்கி அவரோடு உறவாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவரே, எங்களுக்கு உம் பாதைகளை காட்டும், உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் என்றும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திரும்பி
திருப்பலி நிறைவேற்றிய நம் பங்கு தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை எண்ணெயே, புனித ஜெபமாலை எண்ணெயே, புனித ஜெபமாலை எண்ணெயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.